வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு EDW அகாடமி. எல்லா போட்டித் தேர்வுக்கும் முக்கியமான டாப்பிக்கான தாவர செயலியல், தாவர உள்ளமைப்பியல், தாவர உலகம் அப்படிங்கிற இந்த டாப்பிக்லேருந்து ஒரு 181 கேள்விகள் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். முதல் 2 பாகங்களில் 100 கேள்விகள் முடிஞ்சிருச்சு. அந்த முதல் 2 பாகத்தை நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா அந்த 2 பாகத்தோட லிங்க்ஸ் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பார்த்துட்டு கண்டினியூ பண்ணுங்கள். ஸ்கூல் புக்கில் இந்த டாபிக் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னா 6th சயின்ஸ் டேர்ம் 1 லெசன் 4, 8th சயின்ஸ் டேர்ம் 1 லெசன் 7, 9th ஃபுல் புக்கில் பாடம் 19 இருக்கிறது. அப்புறம் 10th ஃபுல் புக்கில் லெசன் 12. கேள்விக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம சேனலோட டெலிகிராம் லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். டெலிகிராமிலும் நாம் இணைந்திருப்போம். முதல் கேள்வி, புவியீர்ப்பு விசைக்கு ஏற்ப தாவர பாகம் நகர்தல் டேஷ் எனப்படும். விடை புவிசார் பசைவு. புவிசார் பசைவுக்கு உட்படும் தாவரத்தின் பகுதி எதுன்னு பார்த்தீங்கன்னா தாவரத்தின் வேர்பகுதி. தொடுதலுக்கு ஏற்ப தாவர பாகம் நகர்தல் டேஷ் எனப்படும். அதுக்கு பேர் தொடுசார் பசைவு. தொடுசார் பசைவுக்கு எடுத்துக்காட்டு கொடி பற்றி படர்தல். வேதிப்பொருட்களின் தூண்டுதலுக்கு ஏற்ப தாவர பாகம் நகர்தல் டேஷ் எனப்படும். இதுக்கு பேர் வேதிச்சார் பசைவு. வேதிச்சார் பசைவுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் எதுன்னா மகரந்த குழாயின் வளர்ச்சி. கேள்வியை எப்படி கேட்பாங்கன்னா, மகரந்த குழாயின் வளர்ச்சி என்பது எதற்கு எடுத்துக்காட்டுன்னு கேட்பாங்க. வேதிசார் பசைவுக்கு எடுத்துக்காட்டு. பொதுவாக சார்பசைவானது தூண்டலின் திசையை நோக்கி இருந்தால் அது டேஷ் என்றும், தூண்டலின் திசைக்கு எதிராக இருந்தால் அது டேஷ் என்றும் அழைக்கப்படுகிறது. தூண்டலின் திசையை நோக்கி இருந்தால் அது நேர்சார் பசைவு. அதே மாதிரி தூண்டலின் திசைக்கு எதிராக இருந்தால் அது எதிர்சார் பசைவு. திசையை நோக்கி நடைபெறாத தாவர பகுதியின் அசைவிற்கு என்ன பெயர்? அதுக்கு பேர் திசைசாரா தூண்டல் அசைவு. தூண்டல்களின் தன்மைக்கேற்ப திசைசாரா தூண்டல் அசைவுகள் எவ்வாறு வகைப்படுத்தப்படுகின்றன? தூண்டல்களின் தன்மைக்கேற்ப திசைசாரா தூண்டல் அசைவுகள் ஒளியுறு வளைதல் மற்றும் நடுக்கமுறு வளைதல் என்று வகைப்படுத்தப்பட்டுள்ளன. ஒளிக்கேற்ப தாவரத்தின் ஒரு பகுதி தன் துலங்களை வெளிப்படுத்துவது டேஷ் எனப்படும். அதுக்கு பேர் ஒளியுறு வளைதல். ஒளியுறு வளைதலுக்கு எடுத்துக்காட்டு ஐபோமியா ஆல்ஃபா நிலவு மலர் அப்படிங்கிற தாவரத்தின் மலர்கள் இரவில் திறந்த நிலையிலும் பகலில் மூடிய நிலையிலும் காணப்படும். தொடுதல் மூலமாக தாவரத்தில் ஏற்படும் விளைவு டேஷ் ஆகும். அதற்கு பேர் நடுக்கமுறு வளைதல். தொட்டாசிருங்கி தொட்டோடனே அது ஒரு விளைவு ஏற்படுது இல்லையா, அதுக்கு பேர் நடுக்கமுறு வளைதல். தாவரத்தின் ஒரு பகுதி வெப்பநிலைக்கேற்ப தன் துலங்களை வெளிப்படுத்துவது டேஷ் எனப்படும். வெப்பநிலைக்கேற்ப தன் துலங்களை வெளிப்படுத்துவதும் ஒளியுறு வளைதல் தான். ஒளிச்சேர்க்கை என்ற சொல்லுக்கு என்ன பொருள்? ரொம்ப எளிமையான கேள்வி. ஒளியின் உதவியால் உருவாக்கப்படுதல் என்று பொருள். தாவரங்கள் தங்களுக்கு வேண்டிய உணவை டேஷ் என்று அழைக்கப்படும் நிகழ்ச்சியின் மூலம் தாங்களே தயாரித்து கொள்கின்றன. இதுவும் ரொம்ப எளிமையான கேள்விதான். ஒளிச்சேர்க்கையின் மூலமாகத்தான் தாவரங்கள் தனக்கு தேவையான உணவை தானே தயாரித்துக் கொள்கிறது. சூரிய ஒளியை ஈர்க்கக்கூடிய வெஸ்பா ஓரியன்டாலிஸ் என்ற டேஷ் பூச்சி இனத்தை டெல் அவிவ் பல்கலைக்கழக விஞ்ஞானிகள் கண்டறிந்துள்ளனர். விடை எறும்பு வகை பூச்சி இனத்தை. ஒளிச்சேர்க்கை நிகழ என்னென்ன காரணிகள்லாம் தேவை அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு தடவை நினைவூட்டிக் கொள்ளுங்கள். பச்சையம் தேவை, நீர் தேவை, கார்பன் டை ஆக்சைடு தேவை, ஒளி தேவை. தாவர பகுதிகளான இலைகள் மற்றும் பசுமையான தண்டுகளின் மூலமாக நீரானது ஆவியாக வெளியேற்றப்படுவது டேஷ் என்று அழைக்கப்படுகிறது. விடை நீராவி போக்கு என்று அழைக்கப்படுகிறது.
நீராவி போக்கின் போது நீர் இலைத்துளைகள் வழியாக நீராவியாக வெளியேறும். ஒவ்வொரு இலைத்துளையும் எதனால் சூழப்பட்டுள்ளது? விடை காப்பு செல்களால் சூழப்பட்டுள்ளது. நீராவி போக்கின் வகைகள்: இலைத்துளை நீராவி போக்கு, கியூட்டிக்கிள் நீராவி போக்கு, பட்டைத்துளை நீராவி போக்கு. எந்த காரணங்களுக்காக தாவரங்களில் நீராவி போக்கு அவசியமாகும்? விடை இவை அனைத்தும்: தண்டு மற்றும் வேர் பகுதியின் இழுவிசையை அதிகப்படுத்துவதால், வேரின் உறிஞ்சித்தன்மையை அதிகரித்தல் மற்றும் தாவரத்தின் வெப்பநிலையை சீர்படுத்த வேண்டி தாவரங்கள் தாதுப்புகளை தொடர்ந்து பெறுவதற்கு இது அவசியமாகிறது. சரிங்களா? தாவரங்களில் இலைத்துளை வழியாக டேஷ் நடைபெறுகிறது. தாவரங்களில் இலைத்துளை வழியாக வாயு பரிமாற்றமும் நடைபெறும், நீராவி போக்கும் நடைபெறும். அடுத்து நம்ம பார்க்க போகிற கேள்விகள் 10th சயின்ஸ் ஃபுல் புக்கு பாடம் 12லேருந்து எடுக்கப்பட்டிருக்குது. அமைப்பு மற்றும் தோற்றத்தில் ஒன்றுபட்ட அல்லது வேறுபட்ட ஒரு குறிப்பிட்ட பணியை செய்யும் செல்களின் தொகுப்பு டேஷ் எனப்படும். செல்களின் தொகுப்பு திசுக்கள் எனப்படும். தாவரங்களில் உள்ள திசு தொகுப்புகளை 3 வகையாக வகைப்படுத்தியவர் யார்? சாக்ஸ் அவர்கள் 1875 தாவரங்களின் திசு தொகுப்புகளை 3 வகைகளாக சாக்ஸ் வகைப்படுத்தினார். டேஷ் திசு தொகுப்பில் புறத்தோல், புறத்தோல் துளை மற்றும் புறத்தோல் வளரிகள் ஆகியவை உள்ளன. அது புறத்தோல் திசு தொகுப்பில் புறத்தோல், புறத்தோல் துளை மற்றும் புறத்தோல் வளரிகள் ஆகியவை உள்ளன. தாவரத்தின் வெளிப்புற அடுக்கு புறத்தோல் ஆகும். இவற்றில் பல சிறிய துளைகள் காணப்படுகின்றன. இந்த துளைகள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? அதுக்கு பேர் புறத்தோல் துளை அப்படின்னு பேர். ஆங்கிலத்தில் ஸ்டோமேட்டா அப்படின்னு சொல்லுவோம். இலைகளின் வெளிப்புற சுவரில் டேஷ் என்ற மெழுகு படலம் காணப்படுகிறது. அந்த மெழுகு படலத்துக்கு பேர் கியூட்டிக்கிள். டேஷில் பல செல்களாலான வளரிகள், வளரிகளுக்கு இன்னொரு பேர் ட்ரைகோம்கள். டேஷில் பல செல்களாலான ட்ரைகோம்கள் மற்றும் வேர்த்தூவிகள் காணப்படுகின்றன. அதெல்லாம் எங்கே காணப்படுதுன்னா புறத்தோலில் காணப்படுது. புறத்தோலும் வாஸ்குலார் திசுக்களும் நீங்களாக உள்ள அனைத்து திசுக்களும் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? புறத்தோலும் வாஸ்குலார் திசுக்களும் நீங்களாக உள்ள அனைத்து திசுக்களும் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? அடிப்படை திசு அப்படின்னு அழைக்கப்படுது, அப்படி இல்லைன்னா தளத்திசு என்று அழைக்கப்படுது. எந்த திசு தொகுப்பில் சைலம் மற்றும் புளோயம் என 2 கடத்து திசுக்கள் உள்ளன? எந்த திசு தொகுப்பில் சைலம் மற்றும் புளோயம் என்று 2 கடத்து திசுக்கள் உள்ளன? வாஸ்குலார் திசு தொகுப்பில். நீர் மற்றும் கனிமங்களை தாவரத்தின் அனைத்து உறுப்புக்குள்ளும் கடத்துவது எது? முக்கியமான கேள்வி. நீர் மற்றும் கனிமங்களை தாவரத்தின் அனைத்து உறுப்புகளுக்கும் கடத்துவது சைலம். வாஸ்குலார் கற்றைகள் என்பவை டேஷ். விடை இவை அனைத்தும். வாஸ்குலார் கற்றைகள் ஆரப்போக்கு அமைந்தவை, ஒன்றிணைந்தவை, சூழ்ந்தமைந்தவை. சைலமும் புளோயமும் அடுத்தடுத்து வெவ்வேறு ஆரங்களில் அமைந்துள்ள அமைப்பு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆரப்போக்கு அமைந்த வாஸ்குலார் கற்றை என்று அழைக்கப்படுகிறது. எடுத்துக்காட்டு வேர். ஆரப்போக்கு அமைந்த வாஸ்குலார் கற்றைக்கு எடுத்துக்காட்டு வேர். சைலமும் புளோயமும் ஒரே ஆரத்தில் ஒரே கற்றையில் அமைந்துள்ள அமைப்பு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஒன்றிணைந்த வாஸ்குலார் கற்றை என்று அழைக்கப்படுகிறது. சைலத்திற்கும் புளோயத்திற்கும் இடையில் எது காணப்பட்டால்
அவை திறந்த ஒருங்கமைந்த வாஸ்குலார் கற்றை என அழைக்கப்படுகிறது. சைலத்திற்கும் புளோயத்திற்கும் இடையே கேம்பியம் காணப்பட்டால் அவை திறந்த ஒருங்கமைந்த வாஸ்குலார் கற்றை என்று அழைக்கப்படுகிறது. எது காணப்படவில்லை என்றால் அவை மூடிய ஒருங்கமைந்த வாஸ்குலார் கற்றை என்று அழைக்கப்படும். போன கேள்வியும் இந்த கேள்வியும் ஒன்று தான், ஆனால் இப்படி மாற்றி கேட்பாங்க. கேம்பியம் காணப்பட்டால் அது திறந்த ஒருங்கமைந்த வாஸ்குலார் கற்றை, காணப்படவில்லை என்றால் அது மூடிய ஒருங்கமைந்த வாஸ்குலார் கற்றை. சைலத்தை சூழ்ந்து புளோயமோ அல்லது புளோயத்தை சூழ்ந்து சைலமோ காணப்படுவது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? சூழ்ந்தமைந்த வாஸ்குலார் கற்றை என்று அழைக்கப்படுகிறது. சைலம் புளோயத்தை முழுவதுமாக சூழ்ந்து காணப்படுவது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? சைலம் சூழ் வாஸ்குலார் கற்றை. சைலம் சூழ் வாஸ்குலார் கற்றைக்கு எடுத்துக்காட்டு ட்ரெசீனா. புளோயம் சைலத்தை முழுவதுமாக சூழ்ந்து காணப்படுவது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? அதுக்கு பேர் புளோயம் சூழ் வாஸ்குலார் கற்றை. புரோட்டோசைலம் மையத்தை நோக்கியும் மெட்டாசைலம் வெளிப்புறத்தை நோக்கியும் காணப்படுவது எது? அதுக்கு பேர், அப்படி காணப்பட்டால் அதுக்கு பேர் உள்நோக்கிய சைலம் அப்படின்னு பேர். உள்நோக்கிய சைலத்துக்கு எடுத்துக்காட்டு எண்டார்க். இருவித்திலை தாவரவேரின் வெளிப்புற அடுக்கு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? இருவித்திலை தாவரவேரின் வெளிப்புற அடுக்கு எபிப்ளமா அல்லது ரைசோடெர்மிஸ் என்று அழைக்கப்படுகிறது. 136வது கேள்வி பாருங்கள் நண்பர்களே. இருவித்திலை தாவரவேரில் பல அடுக்கு செல் இடைவெளிகளுடன் கூடிய நெருக்கமின்றி அமைந்த பாரன்கைமா செல்களால் ஆனது எது? அது புரணி. இருவித்திலை தாவரவேரின் புரணியின் கடைசி அடுக்கு எது? கடைசி அடுக்குனா உள்நோக்கிய அடுக்கு அகத்தோல். இருவித்திலை தாவரவேரில் ஒரு வரிசையில் அமைந்த நெருக்கமான பீப்பாய் வடிவ செல்களால் ஆன அமைப்பு கொண்டது எது? அதுவும் அகத்தோல் தான். இருவித்திலை தாவரவேரில் அகத்தோலுக்கு உட்புறமாக காணப்படும் அனைத்து பகுதிகளும் டேஷ் எனப்படுகிறது. அகத்தோலுக்கு உட்புறம் காணப்படும் அனைத்து பகுதிகளும் டேஷ் என்று அழைக்கப்படுகிறது. விடை ஸ்டீல் என்று அழைக்கப்படுகிறது. இதில் பெரிசைக்கிள், வாஸ்குலார் கற்றைகள் மற்றும் பித் ஆகியவை அடங்கியுள்ளன. இருவித்திலை தாவரவேரில் எந்த அமைப்பு ஸ்டீல் பகுதியில் அகத்தோலுக்கு உட்புறமாக காணப்படும் ஒரு அடுக்கு பாரன்கைமா செல்களாகும்? அது பெரிசைக்கிள். பக்கவேர்கள் பெரிசைக்கிள் இருந்து தான் தோன்றுகின்றன. பக்கவேர்கள் எதிலிருந்து தோன்றும் அப்படின்னு கேட்பாங்க. பெரிசைக்கிளிலிருந்து. இருவித்திலை தாவரவேரில் இளம் வேர்களில் நடுவில் காணப்படும் முதிர்ந்த வேர்களில் இவை காணப்படுவதில்லை. அது எது? பித். முதிர்ந்த வேர்களில் அவை காணப்படாது. இளம் வேர்களில் நடுவில் காணப்படும் பித். இருவித்திலை தாவரத்தண்டில் புரணி எத்தனை பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது? 3 பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. ஒருவித்திலை தாவரத்தண்டில் புறத்தோலுக்கு உட்புறமாக உள்ள அனைத்து பகுதிகளும் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? தளத்திசு என்று அழைக்கப்படுகிறது. ஒருவித்திலை தாவரத்தண்டில் தளத்திசுவில் சிதறி காணப்படுபவை எவை? வாஸ்குலார் கற்றைகள். வாஸ்குலார் கற்றைகள் ஒருவித்திலை தாவரத்தண்டின் தளத்திசுவில் மண்டை ஓட்டு வடிவத்தில் காணப்படும். ஒருவித்திலை தாவரத்தண்டில் முதிர்ந்த வாஸ்குலார் கற்றையில் சில புரோட்டோசைல கூறுகள் சிதைவடைவதால் ஒரு இடைவெளி ஏற்படும். அந்த இடைவெளிக்கு என்ன பெயர்? புரோட்டோசைல இடைவெளி என்று பெயர். ஒருவித்திலை தாவரத்தண்டில் சைல குழாய்கள் எந்த எழுத்து வடிவில் அமைந்துள்ளன? Y வடிவில் அமைந்துள்ளன.
இலையின் மேற்புறத்தோலுக்கும் கீழ்ப்புறத்தோலுக்கும் இடையே காணப்படும் தளத்திசு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? இலை இடை திசு அல்லது மீசோபில் என்று அழைக்கப்படுகிறது. இருவித்திலை தாவர இலையின் இலையிடை திசு பகுதியில் உள்ள இருவகை செல்கள் யாவை? பாலிசேட் பாரன்கைமா, ஸ்பாஞ்சி பாரன்கைமா. ஆப்ஷன் ஏ என்பது சரியான விடை. இருவித்திலை தாவர இலையின் ஸ்பாஞ்சி பாரன்கைமா எதற்கு உதவுகிறது? ஸ்பாஞ்சி பாரன்கைமா எதற்கு உதவுகிறது என்றால் வாயு பரிமாற்றத்திற்கு. ஒருவித்திலை தாவர இலையில் பாலிசேட் மற்றும் ஸ்பாஞ்சி பாரன்கைமா என வேறுபாடின்றி காணப்படுவது எது? வேறுபாடின்றி காணப்படுவது இலையிடை திசு. தாவரங்கள் மற்றும் ஆல்காக்களின் கணிகங்கள் டேஷ் சவ்வினால் சூழப்பட்ட நுண்ணுறுப்புகளாக அமைந்துள்ளன. இரட்டை சவ்வினால் சூழப்பட்ட நுண்ணுறுப்புகளாக அமைந்துள்ளன. தாவரங்கள் மற்றும் ஆல்காக்களில் எத்தனை வகையான கணிகங்கள் உள்ளன? 3 வகையான கணிகங்கள் உள்ளன. ஒன்று பசுங்கணிகம், ஆங்கிலத்தில் குளோரோபிளாஸ்ட்னு சொல்கிறது. இது பச்சை நிறமுடைய கணிகம். அதே மாதிரி மஞ்சள், சிவப்பு, ஆரஞ்சு நிறமுடைய கணிகங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா வண்ணக்கணிகம், குரோமோபிளாஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. முன்னாடி பசுங்கணிகம் அப்படிங்கிறது குளோரோபிளாஸ்ட், இது குரோமோபிளாஸ்ட். வெளிர்கணிகம் அப்படிங்கிறது நிறமற்ற கணிகம், அது லியூகோபிளாஸ்ட் என்று அழைக்கப்படுகிறது. பச்சை நிறமிகளை கொண்டுள்ள பசுங்கணிகம் ஒரு டேஷ் வடிவ செல் நுண்ணுறுப்பு ஆகும். பச்சை நிற பசுங்கணிகம் எந்த வடிவமுடையது? நீள் உருண்டை வடிவமுடையது. 2 முதல் 10 மைக்ரோமீட்டர் விட்டமும் 1 முதல் 2 மைக்ரோமீட்டர் தடிமனும் கொண்டது தான் இந்த பசுங்கணிகம், பச்சை நிறமிகளை கொண்ட பசுங்கணிகம். இன்னும் சொல்லப்போனால் அதை குளோரோஃபில் அப்படின்னு சொல்லலாம். பசுங்கணிக சவ்வின் உட்புறம் மேட்ரிக்ஸ் என அழைக்கப்படும் டேஷ் பகுதி உள்ளது. ஸ்ட்ரோமா என்ற பகுதி உள்ளது. இதில் புரத சேர்க்கைக்கு தேவையான DNA, 70S ரைபோசோம் மற்றும் பிற மூலக்கூறுகள் உள்ளன. ஸ்ட்ரோமாவில் இடைவெளியுடன் கூடிய பை போன்ற தட்டு வடிவ அமைப்பு காணப்படுகிறது. இதற்கு என்ன பெயர்? தைலக்காய்டு என்று பெயர். பல தைலக்காய்டுகள் ஒன்றன் மீது ஒன்றாக அடுக்கி வைக்கப்பட்ட நாணயம் போன்று உள்ளது. இந்த அமைப்பு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? கிரானம் என்று அழைக்கப்படுகிறது. பசுங்கணிகத்தின் பணிகள் யாவை? விடை இவை அனைத்தும். ஏபிசியை படித்து பார்த்துக்கோங்க. டேஷ் என்பது சூரிய ஆற்றலை பயன்படுத்தி தமக்கு வேண்டிய உணவை தாமே தயாரித்து கொள்ளும் நிகழ்ச்சி ஆகும். ரொம்ப எளிமையான கேள்விதான். ஒளிச்சேர்க்கை. ஒளிச்சேர்க்கை நிகழ்ச்சியில் கார்பன் டை ஆக்சைடு மற்றும் நீரின் உதவியால் சூரிய ஒளியின் முன்னிலையில் பச்சையத்தில் கார்போஹைட்ரேட் தயாரிக்கப்படுகிறது. இந்த நிகழ்ச்சியின் போது வெளியேற்றப்படும் வாயு எது? உயிர் வளி என்று அழைக்கப்படுகின்ற ஆக்சிஜன். பசுந்தாவரங்களில் இலைகள், பசுமையான தண்டுகள் மற்றும் மலர் மொட்டுகள் ஆகிய உறுப்புகளில் நடைபெறுவது எது? இது அனைத்திலும் ஒளிச்சேர்க்கை நடைபெறும். பச்சையம் ஏ நிறமியானது சூரிய ஆற்றலை வேதி ஆற்றலாக மாற்றுகிறது. ஆகையால் இது டேஷ் என்று அழைக்கப்படுகிறது. வினை மையம் என்று அழைக்கப்படுகிறது. ஒளிச்சேர்க்கையில் ஏனைய நிறமிகளான பச்சையம் பி மற்றும் கரோட்டினாய்டு போன்றவை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? துணை நிறமிகள் என்று அழைக்கப்படுகிறது. முதன்மை நிறமி மற்றும் துணை நிறமிகள் இரண்டும் சேர்ந்து எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஒளி தொகுப்பு என்று அழைக்கப்படுகிறது. முதன்மை நிறமி அப்படிங்கிறது வினை மையம் பச்சையம் ஏ, அப்புறம் துணை நிறமி என்பது ஏற்பி நிறமி மூலக்கூறுகள் மையம். இது ரெண்டும் சேர்ந்து ஒளி தொகுப்பு என்று அழைக்கப்படுகிறது.
ஒளிச்சேர்க்கையின் முழு நிகழ்ச்சியும் டேஷ் உள்ளே நடைபெறுகிறது. பசுங்கணிகத்தின் உள்ளே நடைபெறுகிறது. ஒளி சார்ந்த வினை அல்லது ஒளிவினை பசுங்கணிகத்தின் டேஷிலும், ஒளி சாரா வினை அல்லது இருள் வினை பசுங்கணிகத்தின் டேஷிலும் நடைபெறுகிறது. ஒளி சார்ந்த வினை அல்லது ஒளிவினை பசுங்கணிகத்தின் கிரானாவில் நடைபெறும். ஒளிசாரா வினை அல்லது இருள் வினை பசுங்கணிகத்தின் ஸ்ட்ரோமாவில் நடைபெறும். ஆப்ஷன் பி என்பது சரியான விடை. ஒளி சார்ந்த வினை அல்லது ஒளிவினை, அதாவது ஹில் வினை யாரால் கண்டறியப்பட்டது? ஹில் வினை, ஒளி சார்ந்த வினை அல்லது ஒளிவினை யாரால் கண்டறியப்பட்டது? ராபின் ஹில் என்பவரால் கண்டறியப்பட்டது 1939. ஒளி சார்ந்த வினை அல்லது ஒளிவினையில் ஒளிச்சேர்க்கை நிறமிகள் சூரிய ஆற்றலை ஈர்த்து ஏடிபி மற்றும் NADPH2 உருவாக்குகின்றன. இவை இரண்டும் எந்த வினைக்கு பயன்படுகின்றன? இருள் வினைக்கு பயன்படுகின்றன. ஒளிசாரா வினை அல்லது இருள் வினையில் ஒளி சார்ந்த வினையில் உண்டான ஏடிபி மற்றும் NADPH2 உதவியுடன் கார்பன் டை ஆக்சைடு ஆனது டேஷாக ஒடுக்கமடைகிறது. கார்போஹைட்ரேட்டாக அது ஒடுக்கமடைகிறது. ஒளி சாரா வினை அல்லது இருள் வினை டேஷ் எனவும் அழைக்கப்படுகிறது. கால்வின் சுழற்சி என்று அழைக்கப்படுகிறது. மெல்வின் கால்வின் என்ற அமெரிக்க உயிர் வேதியியலாளர் ஒளிச்சேர்க்கையின் வேதியியல் நிகழ்வுகளை கண்டறிந்தார். அதனால் இந்த சுழற்சி கால்வின் சுழற்சி என பெயரிடப்பட்டது. இதற்காக இவருக்கு 1961 நோபல் பரிசு வழங்கப்பட்டது. செல்லில் காணப்படும் இழை போன்ற அல்லது துகள் போன்ற சைட்டோபிளாச நுண்ணுறுப்பு டேஷ் எனப்படும். இழை போன்றோ அல்லது துகள் போன்றோ காணப்பட்டால் அந்த செல்லின் உறுப்பு மைட்டோகாண்ட்ரியா. மைட்டோகாண்ட்ரியா என்பது செல்லின் நுண்ணுறுப்பு. மைட்டோகாண்ட்ரியாவை முதலில் 1857 கோலிக்கர் என்பவர் எந்த செல்களில் கண்டறிந்தார்? விரித்தசை செல்களில் கண்டறிந்தார். செல்லின் ஆற்றல் நாணயம் என்று அழைக்கப்படுவது எது? ஆற்றல் நாணயம் மைட்டோகாண்ட்ரியா தான். மைட்டோகாண்ட்ரியாவில் டேஷ் உற்பத்தியாவதால் மைட்டோகாண்ட்ரியா செல்லின் ஆற்றல் நிலையம் என அழைக்கப்படுகிறது. நல்லா கேட்டுக்கோங்க, மைட்டோகாண்ட்ரியா செல்லின் ஆற்றல் நிலையம் என்று அழைக்கப்படுகிறது. அதுக்கு காரணம் என்ன? மைட்டோகாண்ட்ரியாவில் என்ன உற்பத்தி ஆகிறதுனால அதை நாம் ஆற்றல் மையம்னு சொல்கிறோம். விடை ஏடிபி மூலக்கூறுகள். மைட்டோகாண்ட்ரியாவில் 60 முதல் 70% புரதம், 25 முதல் 30% லிப்பிடுகள், 5 முதல் 7% RNA, DNA மற்றும் கனிமங்கள் உள்ளன. மைட்டோகாண்ட்ரியாவின் சவ்வுகளில் நொதிகள், புரதம் மற்றும் லிப்பிடுகள் காணப்படுகின்றன. இந்த சவ்வில் உள்ள டேஷ் வெளி மூலக்கூறுகள் செல்வதற்கு கால்வாயாக செயல்படுகிறது. மைட்டோகாண்ட்ரியாவின் சவ்வில் உள்ள எது வெளி மூலக்கூறுகள் செல்வதற்கு கால்வாயாக செயல்படுகிறது? போரின் மூலக்கூறுகள். மைட்டோகாண்ட்ரியாவின் உட்புற சவ்வில் காணப்படும் விரல் போன்ற நீட்சிகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? கிறிஸ்டே என்று அழைக்கப்படுகிறது. கிறிஸ்டாவில் பல நுண்ணிய டென்னிஸ் ராக்கெட் வடிவ துகள்கள் காணப்படுகின்றன. இவை டேஷ் என்று அழைக்கப்படுகின்றன. ஆக்சிசோம்கள், F1 துகள்கள் என்று அழைக்கப்படுகின்றன. இந்த F1 துகள்கள் ஏடிபி உற்பத்தியில் பங்கு கொள்கின்றன. டேஷ் என்பது உயிரினங்களுக்கும் வெளி சூழலுக்கும் இடையே நடைபெறும் வாயு பரிமாற்ற நிகழ்ச்சி ஆகும். சுவாசித்தல் என்பது உயிரினங்களுக்கும் வெளி சூழலுக்கும் இடையே நடைபெறும் வாயு பரிமாற்ற நிகழ்ச்சி. தாவரங்கள் வளிமண்டலத்திலிருந்து ஆக்சிஜனை பெற்றுக்கொண்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியேற்றுகின்றன. இந்த வாயு பரிமாற்றத்திற்கு டேஷ் என்று பெயர். விடை வெளிச்சுவாசம் என்று பெயர். செல்லுக்குள்ளே உணவானது ஆக்சிகரணம் அடைந்து ஆற்றல் பெறும்
உயர் வேதியியல் நிகழ்ச்சியே டேஷ் எனப்படும். அதுக்கு பேர் தான் செல் சுவாசம். ஒரு மூலக்கூறு குளுக்கோஸ் ஆனது 2 மூலக்கூறு பைருவிக் அமிலமாக பிளக்கப்படும் நிகழ்ச்சி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? கிளைகாலிசிஸ் என்று அழைக்கப்படுகிறது. சுவாசித்தலின் போது வெளியேற்றப்பட்ட கார்பன் டை ஆக்சைடின் அளவிற்கும் எடுத்துக்கொள்ளப்பட்ட ஆக்சிஜன் அளவிற்கும் இடையே உள்ள விகிதம் டேஷ் எனப்படும். அதுக்கு பேர் சுவாச ஈவு என்று அழைக்கப்படும். சுவாச ஈவு இஸ் ஈக்குவல் டு வெளியிடப்படும் கார்பன் டை ஆக்சைடின் அளவு பை எடுத்துக்கொள்ளப்படும் ஆக்சிஜனின் அளவு. இதுவரைக்கும் நீங்கள் பார்த்த இந்த 181 கேள்விகள் போதும். தாவர செயலியல், தாவர உள்ளமைப்பியல் மற்றும் தாவர உலகம் அப்படிங்கிற டாப்பிக்கு கேள்வி ரொம்ப பேசிக்காக இருந்திருக்கும். என்ன காரணம் அப்படின்னா சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப பேசிக்காக தான் கேள்வி கேட்பாங்க. ஆகவே கேள்வி இப்படி எடுத்திருக்கோம். முதல் முறையாக அந்த கேள்விகள் என்னால் எடுக்கப்படல, மாணவர்கள் எடுத்திருக்காங்க. இது இன்னும் ரிஃபைன் பண்ண வேண்டி இருக்குது. ஆனால் இந்த கேள்விகளில் உள்ள அடிநாதத்தை நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறோம். கேள்விகள் ரிஃபைன் பண்ணி அடுத்தடுத்த டெஸ்ட்டுகள் வந்துக்கிட்டு இருக்கோம். மீண்டும் மற்றும் ஒரு அறிவியல் தேர்வில் உங்களை சந்திக்கிறேன். நீங்கள் அனைவரும் போட்டித் தேர்வுகளில் வெற்றியடைய ETW அகாடமி உங்களை அன்புடன் வாழ்த்துகிறது. நன்றி, வணக்கம்.